الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் அவன் எதை நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை முடிந்த அளவுக்கு பின்பற்றி எவைகளையெல்லாம் கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவைகளையெல்லாம் முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி இறக்கக்கூடிய நேரத்திலே கலிமாவோடு இறக்கின்ற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தர வேண்டுமென இந்த நல்ல நேரத்திலே அவனுக்கு பிடித்தமான இந்த அவையிலே அவனுக்கு சொந்தமான இந்த மஸ்ஜிதில் இருந்து பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆதாபு ஜியாரத்துல் இஹ்வான், சகோதரர்களை சந்திக்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். பொதுவாக இஸ்லாம் நமக்கு எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அத்தனைக்கும் இப்படிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும், இதை தவிர்த்து நீ வாழக்கூடாது என்று அத்தனை பிரச்சனைகளிலும் அத்தனை நாம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் ஒரு சரியான தீர்வை தந்திருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய சகோதரர்களை சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற பொழுது எந்த மாதிரியான ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்து காட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறானாம், வஜபத்து மஹப்பத்தி லில் முத்தஹாப்பீன ஃபிய, என்னுடைய பிரியம் என்னுடைய அன்பு யார் எனக்காக வேண்டி என்னை மட்டுமே திருப்தி கொண்டு நான் கொடுக்கின்ற அந்த நல்ல நன்மைக்காக வேண்டி எவர்கள் ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டுகிறார்களோ, ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகிறார்களோ அத்தேவர்கள் மீது என்னுடைய மஹப்பத், என்னுடைய பிரியம் நேசம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்கிறார்கள், ஒல் முத்தஜாலிஸீன ஃபிய, எனக்காக வேண்டி, வேற யாருக்காக வேண்டி இல்லை, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி, உலகத்திலே பெறக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டி அல்ல, எனக்காக வேண்டி
நான் மறுமையிலே அவனுக்கு கொடுக்க இருக்கிறேன் பரிசு, அந்த பரிசுக்காக வேண்டி நான் அவனுக்கு மறுமையில் அவனை திருப்திப்படுவேனே, அந்த திருப்திக்காக வேண்டி எவர்கள் என்னை சிந்திப்பதற்காக, என்னை பற்றி பேசுவதற்காக எவர்கள் அமர்ந்து கொள்கிறார்களோ அத்தேவர்கள் மீது என்னுடைய மஹப்பத்து பிரியம் கடமையாகிவிட்டது. அதுபோல ஒல் முத்த பாதியிலே ஃபிய, எனக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்கள், அதுபோல ஒல் முத்த ஜாவிரீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருவருக்கு சந்திப்பது. இங்கே சந்திப்பது நமக்கு முக்கியமான நோக்கம், அதுதான் இன்றைய தலைப்பும் கூட. அப்போ அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சொந்த பந்தங்களில் யாராக இருந்தாலும் அவர்களை தூர வைத்து அழகு பார்க்கக்கூடாது. அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கான தேவைகள் என்ன, அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அறிந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை சந்திக்க வேண்டும். அவன் நம்மளை பார்க்காம போனால் என்ன சொல்லுவான், ஒருவேளை கவனிக்காமல் இருந்தால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி சிந்தனையோடு சந்திக்கக்கூடாது. இறைவன் எனக்கு சொல்லி இருக்கிறான், என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினன், என்னுடைய சொந்தக்காரன் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எதை கட்டளையிடுகிறானோ அந்த கட்டளையை மேற்கொண்டு நான் அவனை சந்திக்க செல்கிறேன் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளோடு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பிரதிபலனை மறுமையிலே தருவான். இந்த உலகத்திலும் அதன் மூலமாக நம்முடைய நட்பு வட்டாரம் பெருகும், உறவு முறைகள் நம்மை நேசிப்பார்கள், உறவு முறைகள் நம்மோடு என்ன செய்வார், அணியிருப்பார்கள், அண்டி இருப்பார்கள். அதை விட்டுவிட்டு நாம் அவர்களெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவர்களை சந்திப்பதனால் நமக்கு என்ன ஏற்பட போகிறது, அவர்களை சந்தித்தால் பணம் காசு கேட்பார்களோ, ஏதாவது உதவி கேட்பார்களோ என்று சொல்லி ஒதுங்கி இருந்தோம் என்று சொன்னால் நாம் புறக்கணிக்கப்படுவோம். அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களை சந்திப்போடு நின்று விடாமல் அவர்களுக்கான தேவைகள் என்ன, எந்த விஷயத்தில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், பண உதவிக்காக கஷ்டப்படுகிறார்களா, அல்லது கல்விக்காக கஷ்டப்படுகிறார்களா, அல்லது ஏதாவது வேலை வாய்ப்புக்காக கஷ்டப்படுகிறார்களா என்று பார்த்து நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அந்த உதவி இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒல் முத்தஸாவிரீன ஃபிய, எனக்காக வேண்டி அவர்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய மஹப்பத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா சொல்வதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும், உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியதான் எல்லோ காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஜார ரஜுலுன் அஹல்லஹு ஃபில்லாஹி ஃபி கரியத்தில், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு வில்லேஜிலே, ஒரு கிராமத்திலே தனக்கு சொந்தமானவரையோ அல்லது நண்பரையோ சந்திக்க செல்கிறார். ஒரு கிராமக்கு தேடி போறார். அப்படி போகின்ற பொழுது ஃபர்ஸதகுல்லா லஹு மலக்கன் ஃபீ மர்தஜதிஹி, அவரை தொடர்ந்து ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை என்ன செய்கிறான், அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். அந்த மலக்கு கேட்கிறார், ஐன துரீது, நீ என்ன நாடுகிறாய், எதற்காக இந்த ஊருக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், அஹல்லி ஃபி ஹாதில் கரியா, இந்த கிராமத்திலே எனக்கு சொந்தமான ஒரு சகோதரர் இருக்கிறார், எனக்கு நெருங்கிய நண்பர் இருக்கிறார், அவரை சந்திப்பதற்காக செல்கிறேன் என்று என்ன செய்கிறார், அந்த மனிதர் சொல்கிறார். அப்ப அந்த மலக்கு கேட்கிறார், ஹல்லஹு அலைக்க மின் நிஅமத்தின் தரப்புஹா, அந்த ஊருக்கு நீ போறதுனால உனக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா, ஏதாவது நோக்கத்தோடு நீ போகிறாயா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், லா, அப்படிலாம் கிடையாது, நான் எந்த நோக்கத்துக்காகவும் போகலை, நான் போனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு ஏதாவது உதவி செய்வார், அப்படிங்கிற நோக்கத்துக்காக எல்லாம் நான் செல்லலை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் போகிறேன். அவர் என்னுடைய சகோதரர், என்னுடைய இஸ்லாமிய நண்பர், அந்த இஸ்லாமிய நண்பரை சந்திப்பதற்காக நான் என்ன செய்கிறேன், இந்த ஊருக்கு புறப்பட்டு செல்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அந்த மனிதர் சொல்கிறார், இன்னி உஹிப்புஹு ஃபில்லாஹி, எதற்கு போறேன் தெரியுமா, அவரை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன், வேற உலகாதான் எதுவுமே எனக்கு கிடையாது, எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, ஒரே நோக்கம் அல்லாஹ்வுடைய பிரியம் எனக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வர வேண்டும், அதே நோக்கத்தை கொண்டு தான் செல்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த மலக்கு சொல்கிறார், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்க, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
உன் பக்கம் என்னை ஒரு தூதுராக அனுப்பியிருக்கிறான், உன்னை கண்காணிப்பதற்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அன்னல்லாஹ் உஹிப்புக்க கமா அஹ்பப்தஹு, அவர் சொல்கிறார், நற்செய்தி சொல்கிறார், நீ எப்படி அந்த மனிதரை இறைவனுக்காக நேசிக்கிறாயோ அதுபோல அல்லாஹ் தஆலா அவன் உன்னை நேசிப்பான். இங்கு நேசம்தான் நமக்கு முக்கியம். எது முக்கியம்? நேசம், அன்பு நமக்கு முக்கியம். அப்ப அந்த அன்பை மட்டுமே, அல்லாஹ்வுடைய அன்பை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எந்த ஒரு செயலில் நாம் ஈடுபட்டாலும் அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக தருவான். அந்த இதிலே எந்த மாற்றமும் கிடையாது. அதுபோல நாம் சந்திக்கின்ற நபர்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், மார்க்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கமுடையவர்கள் நம்முடைய நட்பு அட்டாரத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை சந்திப்பதிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாம் போய்விட்டால் நம்மிடத்தில் ஏதாவது உபதேசம் பண்ணுவாரோ, நாமட்ட இருக்கிற தவறை பற்றி ஏதாவது சுட்டி காட்டுவாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. எப்படி இருக்கணும்? நாம் அவரை சந்திக்கிறது மூலமாக அவர் மூலமாக நமக்கு ஏதாவது உபதேசம் கிடைக்குமா, மார்க்க தெளிவு ஏதாவது கிடைக்குமா, அதன் மூலமாக நம்முடைய சந்தேகத்திற்குண்டான ஒரு தெளிவு கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தோடு அறிவுடையவர்களை, மார்க்கமுடையவர்களை, மார்க்கம் தெரிந்தவர்களை சந்திப்பது நமக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி செல்கின்ற பொழுது அவர்களிலே, இந்த மார்க்கத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களிலே ஏதாவது தவறு இருக்கும் என்று சொன்னால், அல்லது குடும்பத்தை கவனிக்காமல், அல்லது பொடுபோக்குத்தனமாக மறுமையை மட்டுமே சிந்தனையாக கொண்டு சிலவர்கள் செயல்படுவார்கள், உலகத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைபாடுகளை அவர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது, காணுகின்ற பொழுது அவைகள் எடுத்துச் சொல்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், யா அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேள்விப்படுறேன். இவங்க நினைச்ச ரசூலுல்லாஹ் வந்து அவரை சந்திக்கிறாங்க. யாரா? அப்துல்லா இப்னு உமரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கின்ற பொழுது அந்த அப்துல்லா இப்னு உமரிலிருந்து சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டாக்கா, அல முகபிருக்கு அன்னக்க தசுமு நகாரவ தக்குமுல்லையில, நான் உன்னை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்ட, உண்மையா? அது என்ன? நீ இரவு முழுக்க என்ன செய்றான்? நின்று வணங்குறியாம, பகல்ல ஃபுல்லா நோன்பு வைக்கிறியாம. அந்த மாதிரி செய்யாத. நீ இரவு முழுக்க நீ நின்று வணங்குற, பகல்ல ஃபுல்லா என்ன செய்ற? நோன்பு வைக்கிற. இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ் தஆலா உனக்கு நன்மைகளை தருவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்படி நீ செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபலா தஃபல், அப்படி நீ செய்யாதே. சும், நீ ஒரு நாள் நோன்பு நோற்றுக்க, வஃப்திர், ஒரு நாள் நோன்பை விடு, வக்கும், ஒரு நாள் நின்று வணங்கு, வண்ணம், ஒரு நாள் நீ தூங்கு. இதுதான் நீ உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரேடியாக இரவு முழுக்க நின்று வணங்காதே, ஒரேடியாக பகல் முழுக்க நோன்பு நோக்காதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு அம்ருக்கு கட்டளை இடுகிறார்கள், ஃபைனலி ஜஸ்ஸிக அலைக்க ஹக்கன், உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குது. உன்னோட உடம்பு அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அந்த உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நீ எல்லா நாளும் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தா, எல்லா நாளும் இரவிலே தொழுது கொண்டிருந்தால் அதன் மூலமாக உனக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு நாள் நோன்பு வைக்கிறியா, ஒரு நாள் விட்டுக்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் தொழுவுறியா, ஒரு நாளைக்கு என்ன செய்ய, இரவு நேரத்தில் கொஞ்சமாக தொழுது அப்படி தூங்கிக்க. ஒரேடியா தூங்கவும் கூடாது, ஒரேடியா நோன்பு வைக்கக்கூடாது, ஒரேடியா இரவு நேரத்தில் தொழவும் கூடாது. எல்லாத்தையும் எல்லா லிமிட்டு இஸ்லாம் ஒரு அழகான வரைமுறை வகுத்து தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எப்படி சொல்ல, வைனலி ஐனிக்க ஹலைக்க ஹக்குன், உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கண்ணுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? இரவு நேரத்தில் தூங்குறது. சரியான தூக்கம் இல்லைன்னு சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய உடம்பு பாதித்து போய்விடும். அதன் மூலமாக நம்முடைய உடல் என்ன செய்யும்? சோர்வடைந்து விடும். அதனால என்ன செய்யக்கூடாது? ஒரேடியாக முழிச்சுக்கிட்டு இருக்காத, ஒரேடியாக இரவு நேரத்தில் வணங்கிக்கிட்டே இருக்காத என்று சொல்லும்படி சொல்கிறார்கள், வை இன்ன லி ஐனிக்க அலைக்க ஹக்கன், உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வை இன்னலி ஜௌஜிக்க அலைஹக், உனக்கு மட்டுமா உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீ இரவு நேரத்தில் ஃபுல்லாக தொழுதுகிட்டு இருந்தாக்கா அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது யார்? அவர்களுக்கு உண்டான உடல் ரீதியான தேவைகளை நிறைவேற்றுவது யார்? அதனால உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அது மட்டும் இல்லப்பா, வலி ஜரூக்க அலைக்காக, உன்னுடைய நண்பர்களை சந்திக்கின்ற கடமை உனக்கு இருக்குது. நீ நோன்பு வச்சுக்கிட்டு பகல்ல ஃபுல்லாக நோன்பு வச்சுக்கிட்டு உனக்கு சோர்வு வரும், நீ அப்படி தூங்கிடுவ, அல்லது அப்படி படுத்துருவ, உன்னால் போக முடியாது. அப்படி போக முடியாமல் போனால் உன்னுடைய நண்பரை யார் சந்திக்கிறது? உனக்கு வேண்டப்பட்டவர்கள், உன்னை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் சந்திப்பது யார்? அதனால இவைகளையெல்லாம் பேணி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்
அப்துல்லா இப்னு அம்ருக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நட்பு வட்டாரத்திலே நாம் ஒருத்தரை சந்திக்க செல்கிறோம், அவரிடத்திலே மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நண்பா, நீ இப்படி செய்யாத, இது இஸ்லாம் தடுத்திருக்கிறது, இந்த மாதிரி நீ செய்யாத, சிறுக்கான காரியத்தை பார்க்கின்ற பொழுது நீ இப்படி செய்யாத. அல்லது நாம் அவரை பார்க்கிறோம், ஏதாவது ஒன்றை அவர் நன்மை போன்று செய்து கொண்டிருப்பார், அல்லது அவருடைய தொழுகையில ஏதாவது ஒரு குறைபாடை பார்க்கிறோம், மார்க்கத்துக்கு தடுத்த ஏதாவது ஒன்றை பார்க்கிறோம் என்று சொன்னா இப்படி நீ செய்யாத அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அவன் எக்கேடு கிட்ட போனா என்ன, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நாம பார்த்தமா வந்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதா? எந்த குறையை பார்க்கிறோமோ அந்த குறையை அந்த இடத்திலே அதை சொல்லி, இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, நீ இதை இப்படி செய்யாத என்று அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவர் சார்ந்தது, சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன. அது மட்டும் இல்லாம அஹ்லுல் இல்மை சந்திப்பது, மார்க்கோடர்களை சந்திப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அபூவாயில் என்கிற நபித்தோழர் சொல்கிறார், அவர் என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு சந்திக்க போறாங்க. யார? அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். எப்போ? யௌமன் பஅதமா ஸல்லைனல் கதாத்த, சுபுஹ் தொழுகையை தொழுத பின்னால் அவரை நாங்கள் சந்திக்க சென்றோம். ஃபஸல்லம்னா, அவருக்கு நாங்கள் சலாம் சொன்னோம். ஃபஉதின லனா, எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அபூவாயில் சொல்றாரு, ஃபமக்கனா பில் ஹுன்யதி, நாங்க என்ன செய்யறோம், அந்த உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்த பிறகும் நாங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தோம். அப்போ அங்கிருந்து பணிப்பெண் வர்றாங்க. ஃபஹரஜத்தில் ஜாரியா, ஒரு பணிப்பெண் வந்து சொல்றாங்க, அல்லா ததுகுலூன, நீங்க ஏன் உள்ள வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைதா தகல்னா, நாங்கள் என்ன செய்யணும், உள்ள போனோம். ஃபைதா ஹுவ ஜாலிசுன் இஸ்ஸப்பிஹு, அங்கே யார் இருக்கா? அப்துல்லா இப்னு மசூத் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹுவை துதித்து கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. எப்போ? சுபு தொலைக்கு பின்னாடி. சுபு தொலைக்கு பின்னாடி இது நடந்துட்டு இருக்குது அங்கே வீட்டில். அப்போ இவங்க கேட்குறாங்க, மா மனாக்கம் ததுகுலு, உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதல்லவா? சலாம், ஒரு வீட்டுக்குள்ள ஆள் இருக்குது, போய் சலாம் சொல்றோம், அந்த சலாத்துக்கு பதில் வந்தாலே என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள போறதுக்கு உண்டான பர்மிஷன் அர்த்தம், உள்ள போறதுக்கு அனுமதி கிடைச்சாச்சு அப்படிங்கிற அர்த்தம். உங்களுக்கு பதில் கிடைத்த பிறகு நீங்க ஏன் வரலன்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஒக்கது உதினா, எங்களுக்கு அனுமதி கிடைச்சிச்சு, இருந்தாலும் நாங்க ஏன் வரலன்னு கேட்டாக்கா, இல்லா அண்ணா லலன்னா அண்ணா பால அலல் பத்தி நாய்முன், அந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது தூங்கிட்டு இருக்கலாம் சுபு தொழுத பின்னாடி, நாங்கள் உள்ளே வந்தால் டிஸ்டர்ப் ஆகிருக்குமே, ஏதாவது நாம் அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துருமோ அப்படிங்கிற பயந்து நான் வரலைன்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாங்க, லனந்தும் பி ஆலி இப்னு அப்துடைய ஃபேமிலி வந்து, குடும்பம் வந்து பொடுபோக்காக இருப்புன்னு நினச்சிக்கிட்டீங்களோ, வணக்க வழிபாட்டில் அசால்ட்டாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டீங்களோ, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு அதன் மூலமாக சில விஷயங்களை அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள், மார்க்க சந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது எதுக்கு நடக்குதுன்னு சொன்னால், அஹ்லுல் இல்மு, அறிவுடைகளை சந்திப்பது நமக்கு சால சிறந்த ஒரு பொறுப்பாக இருக்கு என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஜியாரத்துல் லுஅஃபாய் வல் மசாக்கீன், நாம சந்திக்கின்ற பொழுது பணம் உள்ளவனை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் சில பேர் இன்று தாழ்நிலையில் இருப்பாங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சியாக இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் சிலவர்கள் ஏழையாக இருப்பான், திடீர்னு பணக்காரனா போய் பெரிய பெரிய வீடு வாசலில் வாங்கியிருப்பான். நம்முடைய நோக்கம், நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம், பணம் உள்ளவனை மட்டும்தான் போய் சந்திப்போம். நம்மோட படித்தவன், நாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்தாலும் நம்மளோட கூட படித்தவன், நம்முடைய தெருவில் இருந்தவன், ஏதோ கொஞ்சம் வசதி வாய்ப்பில் குறையாக இருக்கும், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், அவனை பார்த்தும் பார்க்காமலே போவோம். இவன்ல நம்ம பங்கிருப்பான், அவன் எங்கே நாம் எங்கே, நாம் இன்னி பெரிய லெவலில் வந்துட்டோம், பொருளாதாரம் நமக்கு வந்துருச்சு, அவன் இன்னும் அதே நிலையில் இருக்கான், அவனை கூட நம்ம போனால் நம்ம ஸ்டேட்டஸ் போயிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு நிச்சயம். அந்த மாதிரி நட்பு வட்டாரங்களை, பழைய உறவுகளை, நம்மோடு படித்தவர்களை, நம்மோடு பழையுறை விட்டுலாம் ஒதுங்கி இருக்கிற காட்சி இன்னைக்கு நாம் பார்க்குறோம். தெருவில் போனால் கூட இன்னும் யாரா இவன் எனக்கு இந்த சலாம் சொல்லணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு கண்டுக்காமல் போகிற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அப்படி வழிகாட்டவில்லை. உன்னோடு பழையவன் ஏழையாக இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நீ அவனை சந்திச்சு அவனுக்கான விளக்கத்தை கேட்டு, நீ ஏன் இப்படி இருக்கிற, என்னோட படித்தவன் தானே, நீ என்னோட பழகுனம் தானே, நீ ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவனை கண்டறிந்து அவனுக்கு உண்டான தேவைகள் என்ன, அவனுக்கு தேவையான உபதேசம் என்ன, இவைகளை நாம் பகிர்ந்து கொள்வது நமக்கு கடமை என்பது நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ரசூல் சொல்ல இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, ஏழைகளையும் பலகீனமானவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பஅத வஃபாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்புக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க,
உமர்கிட்ட சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்தலிக்கு பினா இல்லா இலா ஐ உம்மி ஐமன், உம்மி ஐமனோட வீட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்து சொல்கிறாங்க. எதுக்காக? நஸூருஹா, நாம் அவங்கள சந்திக்கணும். கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க. அதனால நாம் என்ன செய்யணும்? அவங்கள சந்திக்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? ரெண்டு பேரும் போகிறாங்க. போகும் பொழுது ஃபிலம்மன் தகைனா இலைகா பக்கத்து, இவங்க ரெண்டும் உள்ளே போன உடனே அந்த உம்மி ஐமன் தாரத்தாய் அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ கேட்டாங்க, காலலாகமா இபிக்கி, உங்களை அழ வச்சது என்ன, நீங்கள் ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஃபமா இந்தல்லா, அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு நல்லது தானே இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு நல்லது தான் செய்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்திருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறது, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பல கஷ்டங்களை பட்டிருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் பட்ட நீங்கள் எங்களை பார்த்தோன்னே ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு சொன்னவங்க காலத்தை அவங்க சொல்கிறாங்க, உம்மி ஐமன் சொல்கிறாங்க, இன்னீல் அலமு அன்னமா இந்தல்லாஹ் ஹைருன் லி ரசூலிஹி, எனக்கு என்ன மரியாதை அல்லாஹ்வுடைய தூதரில் இருக்குது எனக்கு நன்றாக தெரியும், நான் அதுக்காக அழலை. ஒலாக்கின் அபிக்கி அன்னல் வஹிய கதின் கத்தாமின சமா, நான் எதுக்கு அழுகுறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் பிரிந்ததோடு இந்த இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான தொடர்பு நின்று போய்விட்டது. என்ன தொடர்பு? வஹி என்கிற தொடர்பு நின்று போய்விட்டது. நாம் செய்கின்ற தவறுகளையும் குற்றங்களையும் அவ்வப்போது கண்டிப்பதற்கும் சட்டங்களை நம் மீது சுமத்துவதற்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு அவ்வப்போது நபியின் மூலமாக வஹி அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த வஹி நின்று போச்சே, அந்த வஹி இன்னைக்கு இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் போய்விட்டார்களே, அதன் மூலமாக அந்த வஹியும் தொடர்பு நின்று போய்விட்டது என்று உம்மி ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ரெண்டு போனவங்களும் அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன ஈமான் இருந்ததோ அதுபோல ஈமான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இருந்தது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இருந்தது. அவங்க சொன்ன அந்த பேச்சை கேட்ட அந்த ஸ்பாட்லேயே இவங்க ரெண்டு பேரும் அந்த செய்தியை கேட்டு ஃபஜஅலா யபிக்கியானி மஅஹா, அந்த பெண்ணோடு சேர்ந்து இவர்களும் அழலானார்கள். பாருங்களேன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அந்த சஹாபாக்கள் நேசித்திருக்கிறார்கள். நமக்கு பொருளாதாரம் கொஞ்சம் குறைஞ்சு போனால் நம்ம கவலைப்படுவோம், நம்முடைய குடும்பத்தில் யாராவது இழந்தால் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒன்றுதான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்திருக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் அந்த மார்க்கத்தின் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்திருப்பார்கள், அந்த மார்க்கத்தின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்திருப்பார்கள். அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது? மார்க்க சம்பந்தமான வகி நின்று போய்விட்டதே, அதன் மூலமாக நமக்கு உபதேசம் நின்று போயிட்டது என்று சொல்லி கவலைப்பட்டு அழுகின்ற ஒரு மகத்தான காட்சி சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன சொன்னால் அல்லாஹ்வுக்காகவே நினைச்சு அவங்க அல்லாஹ்வுக்கு வேண்டி தான் போனாங்க சந்திக்கிறதுக்கு, சும்மா போகல, உதவி கேட்டு போகலை, ஏதாவது நமக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க, நாம் படுற கஷ்டத்தில் பங்கெடுப்பாங்க, அப்படி போகலை. அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நேசித்தார்களோ அப்படி நேசித்தவர்களை நாமும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சந்தித்தார்களோ அப்படி சந்தித்தவர்களை நாமும் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உம்மு ஐமனை பார்க்க போனார்கள். அப்போ எவ்வளவு அழகான ஒரு செய்தி இதிலிருந்து பாருங்களேன். அப்போ நம்ம நட்பு வட்டாரத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடாது. யாரையெல்லாம் நாம் பார்த்து நட்பு பாராட்டுகிறோமோ அவர்கள் பழையவர்களாக இருக்கலாம், அந்த நட்பை தொடர வேண்டும். நம்முடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்து போனதுனால இன்னைக்கு அவங்க கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒதுக்கிடக்கூடாது. அதுக்கு ஒதுக்கிவிட்டால் உலகத்துக்காக நீ நேசிக்கிறேன்னு அர்த்தம். அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ அவனை சந்திக்க வேண்டும். நாம் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், ஏதோ நம்ம கொஞ்சம் பொருளாதாரம் வந்துட்டு ஊரில் போனோன்னு அப்படி கோட்டு சூட்லாம் போட்டெடுத்து தெம்பாக நடந்து போகும்போது அவன் நம்மளை பார்க்கும்போது நம்ம கண்டுக்காமல் போனால் பாடுறா ஏறி போச்சு கண்டுக்க மாட்டுக்கான். ஒரு நேரத்தில் நானும் ஒன்று தான் விளையாடிட்டு கிடந்தோம், கபடி விளையாண்டோம், அதை வேண்டாம் இப்படி சொல்லிக்கிட்டு அவன் நம்மளை நினைச்சவன் இதுதான் நினைப்பான். அப்போ எதுக்காக நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன நோக்கத்திற்கு நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நாம் என்ன செய்கிறோம், ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை சந்திக்க போகிறோம், நாம் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது, நாமளாக எந்த உரிமையும் கையில் எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க, இதா ஜார அஹதுக்கும்,
உங்களில் ஒருவர் தன்னுடைய நண்பரை சந்திக்கவும் ஒரு கூட்டத்தை சந்திக்க போறீங்களா, ஃபலா யுஸல்லி பிஹிம், நீங்கள் அவர்களுக்கு தொலை வைக்காதீங்க, இமாமா நிற்காதீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்களுக்கு தொலை வைக்காதுன்னா இங்கே இமாமா நிற்கக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பெரிய பெரிய சூறாலாம் ஓத தெரியும், நான் அழகாக தொழுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, சஃப்லேன்னு தொழக்கூடாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா வந்தான் அவன் பாட்டுக்கு முசல்ல தொலை வைக்கிறானே, நாம் இத்தனை பேர் இருக்கோம் மதிக்கலையே அப்படிங்கிற நினைப்பு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு கவனமாக நுணுக்கமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல் யுஸல்லி பிஹிம் ரஜுலும் மின்ஹும், அவர்கள் ஒருவர் தான் துறை வைக்க வேண்டுமே தவிர நீங்களாக என்ன செய்யக்கூடாது, அங்கே சென்று தொழுகையை கையில் எடுத்து தொலை வைக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இதை நாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனம் எடுக்கணும். நாமளா போயிட்டு இது ஏன் இங்கே இருக்குது, அது ஏன் இங்கே இருக்குது, நீ அப்படி செய்ய, அந்த மாதிரி நாமளா எந்த உரிமையும் கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்தால் அது நம்முடைய நட்பு முறிவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடும். நாமளா என்ன செய்யக்கூடாது, எதையுமே கையில் எடுக்க, சாதாரணமாக இருந்துக்கணும். சுகம் விசாரிக்கிறோமா, அவங்கள்ட்ட ஏதாவது குறைகளை பார்க்குறோமா, அதை தான் பேசிக்கொள்ளணுமே தவிர நாமளாக எந்த உரிமையும் கையில் எடுத்து கொள்ளக்கூடாது என்று இந்த ஹதீஸு திருமதியில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஜவாசு அக்லி தாமி இந்தல் முவீஃபி, நாம் என்ன செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணுறோம், அங்கே பார்க்குறோம், சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட சொன்னால் சாப்பிட்றணும். நான் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன், நான்லாம் பெரிய ஹை லெவலான ஆள், இந்த உணவு எனக்கு பிடிக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சாப்பிட சொன்னால் சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ பெரிய மனிதர், உலகத்திற்கே ராஜாவாக இருந்தவர்கள், மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜார் அஹ்ல பைத்தி மினல் அன்சார், அன்சாருடைய வீட்டில் என்ன செய்றாங்க, போகிறாங்க. ஃபதஇம இந்தஹும் தஆமன், அவர்களுக்கு உணவு வைக்கப்பட்டது, அந்த உணவை சாப்பிட்டாங்க. ஃபலம்மா அராத, சாப்பிட்ட பின்னாடி அங்கிருந்து எழும்ப அவர் நாடிய பொழுது அமரபி மக்கானி மினல் பைத்தி, அந்த இடத்துல அவங்களுக்கு ஏவப்பட்டது, இங்கே இடத்துல என்ன தொழுது காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தொழுதாக்கா அந்த தொழுகை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம், அதிலே நம்ம தொழலான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பி மக்கானி மினல் பைத்தி ஃபனுல்ஹலஹு அலா பசாத்தின், அதில் ஒரு விரிப்பை கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த விரிப்பில் அப்படி, அது இந்த விரிப்புனா அந்த கோரம்பாய், இந்த ஈச்சம்பரம் இருக்குல்ல, இதில் செய்யப்பட்டது. அது நல்ல வெயிலில் பட்டு நல்ல முறுமுறு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதன் மூலமாக ஏதாவது வந்து கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது லைட்டாக தண்ணியை துளிச்சதை சாஃப்டாக்கி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, தொலை சொல்கிறாங்க. அவங்க தொழுகிறாங்க. ஃபசல்லா அலைஹி வதஆலஹும், அந்த விருந்து கொடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல நின்று தொழுது, அந்த பாயில் தொழுது அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அப்போ பார்க்குறோமா, அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற பொழுது இவைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே மகத்தான வெற்றியை பெற முடியும். அதெல்லாம் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் தொழுது நோன்பு வச்சு ஜகாத்து கொடுத்து சதக்கா கொடுத்து இதெல்லாம் தேவைதான், அதோடு இதுவும் நமக்கு தேவை. ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை புறக்கணித்தால் அதன் மூலமாக நமக்கு மறுமையிலே அதற்குண்டான முழு பலனும் கிடைக்காது. ஆகவே இவைகளெல்லாம் கையில் எடுத்து நல்ல மக்களாக வாழக்கூடிய நல்ல பண்பாளர்களாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கியல்ல வேண்டும் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதலில் முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். 10-13 உயிர்கள் போய்விட்டன. எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதன் மூலமாக நமக்கு பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், நம்ம நட்பு வட்டாரத்தில் இந்த குடிப்பழக்கத்துக்கு பொம்பளை பழக்கத்துக்கு சூதாட்ட பழக்கத்துக்கு இந்த மாதிரி உள்ளவங்க இருப்பாங்க. அவர்களோடு நம்ம நட்பை நாம் முறித்து கொள்ள வேண்டும். சொல்லி பார்க்கணும், எப்போ இப்படி செய்யாத, இந்த மாதிரி செய்தால் உனக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லி பார்க்கணும். கேட்கலையா, அதை விட்டு ஒதுங்கிடணும். துஷ்டனை கண்டால் தூர விலகு, ஒதுங்கிடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நாம் அவனோட இருந்திருந்தே பழகிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அந்த பழக்கம் கொஞ்சம் பிடிச்சி தான் பாரு, கொஞ்சம் அப்படி போய் தான் பாரு அப்படிங்கிற மாதிரி பழக்க வழக்கம் நம்மிடத்தில் வந்து நாமே நம்ம குழியில் தள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி விடுவோம். என்ன நோக்கத்திற்காக வெளிநாட்டுக்கு வந்தோம்? பணங்காசை சம்பாதித்து குடும்பத்தை உயர்த்த வேண்டும். அந்த இறந்து போனுடைய குடும்பத்திலே தங்கச்சி, அக்கா, அம்மா வாப்பா எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் என்ன நோக்கத்துக்கு அனுப்பியிருப்பாங்க? புள்ள வெளிநாட்டுக்கு போகிறான்,
தம்பி வெளிநாட்டுக்கு போகிறான், அண்ணன் வெளிநாட்டுக்கு போகிறான், நல்ல சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிற உயிரை நோக்கத்திலே அனுப்புகிறார்கள். அவளுடைய கனவு போட்ட அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தகர்ந்து போய் இன்னைக்கு என்ன செய்து நிற்கிறத பார்க்குறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது போன்ற பழக்க வழக்கங்களை, இது போல தவறான பழக்க வழக்கங்களை உங்களுடைய கையில் எடுக்கக்கூடாது. 2 வாரங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் என்ன செய்வான்? இந்த குடியை கொண்டு நம்மிடத்திலே வருவான், இந்த பெண்ணை கொண்டு உன்னிடத்திலே வருவான். நீ இப்படி நடந்தா உனக்கு எல்லாம் உலகத்தில் கிடைக்கும்பா, மறுமையில் என்ன கிடைக்கும்? உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப நட்பு வட்டாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நண்பர்களாக நல்ல சகோதரர்களை தேர்ந்தெடுங்கள். அந்த சகோதரத்திலே கெட்ட பழக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீ எனக்கு தேவையில்லை போடா சொல்லி பார்க்கணும். சொல்றது கடமை இருக்கு, சொல்லி கொடுக்கணும். கேட்கலையா ஒதுங்கி போயிட்டாரு, நீ உன் பாட்டுக்கு மறுமையில பார்த்துக்கணும், ஒதுங்கி போயிடணும். அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களோடு பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள. ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உதவி பண்ணுங்க, அதில் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அந்த பழக்க வழக்கு நம்ம வந்துடாம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அல்லாவுக்கு பயந்தவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாவுக்கு பயந்து வாழ வேண்டும். இறந்து போன முஸ்லீம் இருக்கலாம், சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கலாம். பேர்கள் வெளிவரலை. மொத்தத்தில் இந்தியா நேபாள் சொல்றாங்களே தவிர எத்தனை முஸ்லீம்கள் இருந்தாலும் தெரியாது. இத்தனை எல்லாம் படித்தவங்க கூட சொல்றாங்க. படித்தவங்களாம் என்னத்தை படித்து கிழிச்சானு தெரியல, என்னத்தை படித்து கிழிச்சானுவோம். இங்கே வந்து அந்த குடிச்சு இறந்து போனேதான் மிச்சம். அதன் மூலமாக யாருக்கு பாதிப்பு? குடும்பத்தாருக்கு பாதிப்பு, இந்த நாட்டுக்கு பெரிய கெட்ட பேர் வரும். இதெல்லாம் தேவையான ஒன்றா? இன்னைக்கு ரூமுக்கு குடிக்கிற மக்களை பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் 1-2 கிடக்கத்தான் செய்யுது. வாரத்தில் குடிக்கிறவன் இருக்கான், டெய்லி குடிக்கிறவன் இருக்கிறான், எல்லாம் அங்கங்கேயா குடிக்கிறேன். கேட்டால் பழக்கம் வந்துருச்சுப்பா, என்ன பண்ணுறது? அந்த பழக்கம் நமக்கு ஆகவே ஆகாது. அல்லாவுக்காக வேண்டி அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இங்கு இருப்பவர்கள் யாருக்கா இருந்தா தூக்கி தூர வீசிடுங்க. அல்லாவுக்காக பயந்து மரணத்தை பயப்படுங்கள். எப்பொழுது நம்முடைய மரணம் நமக்கு வரும் என்று அந்த மரணத்தை நெஞ்சில் வைத்து வாழுங்கள். ஒருபோதும் குடித்த நிலையிலே நான் இறந்து போனால் என்னுடைய நிலைமை என்ன? அதை உணர்ந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் ஒருவன் நம்மோடு இருக்கிறான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நமக்கான தேவைகளை தந்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுக்கெல்லாம் முக்கியம் இறையச்சம் நமக்கு மிக தேவையாக இருக்கிறது. அந்த இறையச்சத்தை கையில் எடுத்து மனதில் பதிய வைத்து வாழுகின்ற நல்ல மக்களாக, தப்பான பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என கேட்டவனாக முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.